பணம் வருமா மெயினா? அப்பா மூலியமா பணம் வரும். உங்க ஆஃபீஸ்ல கொடுக்க வேண்டிய பணம் மூலியமா, அதாவது அரியர் பணமா இருந்தா இப்போ உள்ள பணம் வரும். எந்த விஷயமே ஈஸியா பண்ண முடியும். கண்ணாடி மாத்திட்டாவே பெரிய தோஷ நிவர்த்தி ஆகும். வீட்டுல கண்ணாடி உடையும் இல்லைன்னா, புது கண்ணாடி மாத்திட்டாங்கன்னா இந்த தோஷம் கிளறிஞ்சிடும். ஸோ மகர ராசி நண்பர்களுக்கு நான் பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு கிரகணமா இருக்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் வந்து மகர ராசினியர்கள். இந்த மகர ராசினியர்களுக்கு வந்து சூரிய கிரகணம் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் செய்யும்? மகர ராசி நண்பர்களுக்கு குடும்பம் ஃபர்ஸ்ட் ஒன்று சேரும். குடும்பம் இது வரைக்கும் நிறைய பிரிதல், தேவையில்லாத பிரச்சனை, சில பேருக்கு பல்லெல்லாம் கழட்டி புது கல் போட்டிருப்பாங்க, சில பேருக்கு வந்து பல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேருக்கு ரூட் கெனால் பண்ணியிருப்பாங்க, சில பேரோட வீட்டில் வந்து கண் சம்மந்தப்பட்ட, அதாவது புற விழுந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, லென்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, கண்ணில் கேஸ் லீக் ஆகுதுன்னு சொல்லி சரி பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து இப்போ சரியாகக்கூடிய நேரமாக தான் நான் பார்க்குறேன். குருவுடைய வக்கர பார்வையில் 2ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் கணவனாக இருந்தால் ஒய்ஃபுக்கு பிரச்சனை வரும், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை வரும். இப்போ மகரத்தில் பிறந்த ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் வரும், அப்பானால பிரச்சனை வரும், வீட்டில் பெரியவங்கனால பிரச்சனை வரும், தேவையில்லாத பிரிவுகள் அவங்க மூலியமாக கொடுக்கும். ஆனால் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். அவங்க தேவையில்லாமல் தான் நம்ம இன்ஸ்டிகேட் பண்ணி விடுறது, அது வந்து நம்ம பார்த்துக்கணும். பட் ரியாலிட்டி என்னன்னா, இப்போ டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பணம் வருமா மெயினா? அப்பா மூலியமா பணம் வரும். உங்க ஆஃபீஸ்ல கொடுக்க வேண்டிய பணம் மூலியமா, அதாவது அரியர் பணமா இருந்தா இப்போ உள்ள பணம் வரும். எந்த விஷயமே ஈஸியா பண்ண முடியும். தேவையில்லாத மனக்கசப்புகள், பேசினா ஜெயிக்கும். குரு பார்வையில் இருக்கன்னா நம்ம பேசினா போறோம், அது ஜெயிச்சிடும். தேவையில்லாத மனக்கசப்புகள், அவதிகள் இதெல்லாம் கிளியர் ஆகிடும். எல்லாமே உங்களால பண்ண முடியுங்கிற ஒரு தைரியத்தில் நீங்க வருவீங்க. அந்த 2ஆம் இடம் ஆக்டிவா இருந்ததுன்னா நிறைய பேருக்கு இப்போ வியாபாரம் பண்றாங்க, சிறு தொழில் பண்றாங்க, கவர்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்றேன், வந்தாதான் பண்ண முடியும், போர்வெல் வியாபாரம் பண்றாங்க, சில பேர் கல் மணல் கட்டுமானம் சார்ந்த வியாபாரம் பண்றாங்க, இல்ல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட லைசனிங் ஒர்க் பண்றாங்கன்னா சூப்பரா நடக்கும். நீங்க போய் ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா உடனே சைன் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டுதான் இந்த இது வந்து கிரகணம் வேலை செய்யும். ஆனா உங்க ஹெல்த்தும் கண்ணாடி மாத்திட்டாவே பெரிய தோஷ நிவர்த்தி ஆகும். வீட்டுல கண்ணாடி உடையும் இல்லைன்னா, புது கண்ணாடி மாத்திட்டாங்கன்னா இந்த தோஷம் கிளறிஞ்சிடும். அதனால மெயினா நான் பார்க்கறது அதுதான். வலது கண்ணு ஒரு சில பேருக்கு லைட்டா தலைவலி இதெல்லாம் வந்து போகும் அந்த டைம் பீரியட்ல. அதை மட்டும் பார்த்துக்கணும். உங்களுக்கா இருக்கலாம், இல்லை உங்க கணவரா இருக்கலாம். அதுதான் மெயினா பார்த்துக்கணும். வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா கண்டிப்பா கவனமா இருக்கணும். அதை சொல்லவே முடியாது, அது யாருனாலையும் சொல்ல முடியாது. ஜாதகத்தோட அம்சத்துல என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். ஸோ அதை மட்டும் தான் நீங்க பார்த்துக்கணும். ஸோ வேற பெருசா பாதிப்பு சுத்தமா சரியில்லைன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ மகராசி நண்பர்களுக்கு நான் பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு கிரகணமா இருக்க போறது. இந்த விஷயத்த மட்டும் மகர ராசினியர்களே தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு சூரிய கிரகணம் நல்லா இருக்கு அப்படின்னா என்ன விஷயம் செய்யக்கூடாது? புதுசா நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்குறோம்னா கவனமா இருக்கணும். கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்குறேன்னு பணம் கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாது. அதாவது இருக்கு ஜாதகத்துலலாம் உங்களுக்கு நடக்கும். நார்மலா வந்து மெரிட்ல தான் கிடைக்குமா, எல்லாருக்குமே ஒரே மாதிரி கிடைக்காது. ஸோ அது மட்டும் நீங்க பார்த்துட்டா போறோம், வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. ஓகே, மகர ராசினியர்கள் வந்து இந்த டைம்ல நீங்க கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது இன்னொருத்தர் கமிட்மெண்ட் பண்றேன்னு சொல்லி நான் கமிட்மெண்ட் கொடுத்தா நடக்காது. சந்தோஷத்துல உனக்கு தான் நான் பண்றேன்டா அப்படின்னு சொல்லக்கூடாது, பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எதுவுமே வந்து அந்த டைம்ல வந்து கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்காம இருந்தா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, சூப்பர் சார். இந்த டைம்ல மகர ராசி எந்த தெய்வத்தை வழிபடலாம்? ஸோ மெயினா வந்து உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா ராஜ காளி அம்மன் இல்ல துர்கை சூப்பரா வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது. ஸோ மெயினா வந்து ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டு, இல்லைன்னா சிவன் பார்வதி தேவி கூட நீங்க அபிஷேகம் கொடுத்து, ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி, சக்தியும் சிவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடிய தெய்வம், அவங்களுக்கு வந்து ஒரு அபிஷேகம் கொடுத்து வந்தீங்கன்னா போதும், சூப்பரா செட் ஆகும். நான் வந்து இப்போ ஒரு விஷயம் சொன்னேன், நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவ்வளவு துல்லியமா இருக்கும் அப்படின்னு. ரீசெண்டாக ஒரு விஷயம் ஓகே இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு எல்லார் மனசும் இயங்குது. ஆனால் வந்து நீங்கள் இதுக்கு முன்னதாகவே உங்களோட இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, சில பொலிட்டிக்கல் ரீடர்ஸ் வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை சந்திப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயம் இப்போ நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா? இந்த சூரிய கிரகணத்தினால தான் இந்த தாக்கம் இருக்கா சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரங்கள். சூரிய கிரகணமும் சரி, சந்திர கிரகணமும் ரொம்ப கிரகணம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட சம்பவமாக தான் எடுத்துக்க முடியும். தட்ஸ் அன் அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் பேசிக்கலாக. இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட்டில் பொதுவாக சூரியன் ராகுவோட சேர்றதும் சந்திரன் கேத்துவோட சேர்றதும் இது பொதுவாகவே வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நான் பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவோம், சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம். அதில் போய் ராகு வந்து சூரியனை சாப்பிட்ருவார், அதே மாதிரி சந்திரனை கேத்துவை சாப்பிட்ருவார். இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டுவார்னா இட் இஸ் நாட் ரியலி சாப்பிட்றது கிடையாது, அதுக்குள்ள ஃபுல்லாக எங்கல் ஃபேன்
அந்த ஷேடோக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல கருப்பா அப்படியே வெளியே வரும். அப்போ வந்து ராகு கேத்துலுங்கிற சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள் மேல அந்த சூரியனாக இருக்கக்கூடிய, அதாவது சமஸ்தமா மண்டலத்துல பாத்தீங்கன்னா நவகிரகங்களுடைய லீடரே பாத்தீங்கன்னா சூரியன் தான். அவரு போய் இவ்வளோ அளவுக்கு ஒரு சாயா கிரகத்துல மாட்டும் போது சூரியனுக்கு கூடிய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பாதிப்பு வரும். சிம்பிள்மா கும்பத்துல இந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் இப்ப நடக்க போறது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மத்தியானம் 3:26 7:56 வரைக்கும் இந்தியால தெரியாது. ஆனா அதோடைய தன்மைகள் தாக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல மெயினாக யூஎஸ் மாதிரி, கலிஃபோர்னியா மாதிரி, அதே மாதிரி யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் அதிகமான ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்போ யூஎஸ்ல தெரியாதுங்கிறதுனால ஒண்ணுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன தாக்கங்கள் இருக்கும்னு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் போட்டதான் ஐ திங்க் யூ ஆர் ரெஃபரிங். அதுல பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சிஎம் வந்து இந்த மாதிரி ஆனதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இது மட்டும் கிடையாது, மாதிரி நிறைய இடங்கள்ல கைது செய்யப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அடுத்த 3 மாசம். சாலிடா பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரகணத்தோட பீடைங்கிறது அதிகமா இருக்கும். +or-3 months ஸ்டார்ட் ஆகவே இல்லை, சூரிய கிரகணமே ஆரம்பிக்கல. 17ஆம் தேதி சூரிய கிரகணம், இன்னைக்கு நம்ம ஷூட் பண்றோம் 29ஆம் தேதி. 10 நாள் 15 நாள் முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா +3 monthsக்கு அடுத்த சந்திர கிரகணம் வருது 3ஆம் தேதி மார்ச். அது இதோட வலிமை ஜாஸ்தியா இருக்கும். சூரியனுடைய வீட்டிலேயே கன்ஜங்ஷன் இருக்கு. அதனால பல அரசியல்வாதிகளுக்கு கண்டம் உண்டு. நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுறது, நிறைய பேருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுறது, ஃப்ளைட் கிராஷ் ஆகுறது, சில பேர் கைது செய்யப்படுறது, சில பேருக்கு எனக்கு வேண்டாம் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அரசியல் வாழ்க்கையே வேண்டாம், இத்தோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சுது, என்னை விட்டுருங்கன்னு சொல்றது. சில பேர் மேல நிறைய பழி சுமத்தப்படுவது, சில பேருக்கு கேஸ் மேல கேஸ் விடுகிறதுங்கிற மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது அரசியல்வாதிகள் இன் எனி கார்னர், நான் சொல்ல தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மெயினா இந்த கிரகம் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கும்பத்தில் நடக்குதுமா. 17ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு கிரகணம் கும்பத்தில் நடக்கிறதுனால பொதுவா பார்லிமெண்ட்ரி அட்டாக் கூட ஆறக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா மெயினான எம்பி யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பாதிப்புகள் ஆறுது. அதே மாதிரி எம்எல்ஏஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. இன் ஜென்ரல் பியூரோக்ராட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்டது அவங்களுக்குலாம் சில பிரச்சனைகள் வர்றது. பிரச்சனைகள் இன் வேரியஸ் ஃபார்ம், அசம்பாவிதங்களா இருக்கலாம், கண்டங்களா இருக்கலாம், இல்லை தேவையில்லாத சர்ச்சைகள்ல மாட்டலாம், ஆடியோ வீடியோ சம்மந்தப்பட்ட டேப்ஸ்லாம் வெளியே வரலாம், அவங்கள பற்றி ரொம்ப மோசமாக எல்லாரும் எழுதுறது, பயங்கரமாக இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனால் மோரார்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சமூகம்னு சொல்லுவோம், அதாவது என்ஜிஓ, பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இல்லையா, பெரிய ஒரு பார்லிமெண்ட் மாதிரி கிளப்பு, இதுலலாம் வந்து பயங்கரமான தீ விபத்து, அசம்பாவிதம் இதெல்லாம் நடக்கும். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், திருச்சி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏர்போர்ட்ல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிக பாதிப்புகள். மெயினா அரசு கட்டிடங்கள், அரசு நிலங்கள் இதுலலாம் வந்து பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குமா மெயினா. இதோடைய தன்மைகள் வந்து நிறைய நாடுகள்லயும் பிரதிபலிக்கும். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து சிசிலியில மென்ஷன் பண்ணிருக்கோம் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல. சிசிலியில பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவுக்கு ஒரு சூறாவளி நடந்து ஒரு பனிச்சரிவுகள் பார்த்தீங்கன்னா லடாக்ல இதெல்லாம் வந்து இவ்வளோ அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறதுங்கிறது ஆல்ரெடி முன்னாடி கணிச்சு போட்டிருந்தோம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அடுத்த 3 மாசம் தான் பெருசா பாதிப்புகள் கொடுக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு.